மட்டன் குருமா வந்து இது வந்து நம்ம அப்படியே தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி கொஞ்சம் தயிர் போட்டு நம்ம வந்து கிரேவி மாதிரி வச்சா அது மட்டன் கிரேவி. நான் வந்து இது குருமா வைக்கிறேன். குருமா வந்து இது மசாலா பொடியெலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுட்டு ஒரு உருளைக்கிழங்கு, 4 பீன்ஸ் இதில் போடணும். வெஜிடபிள் சாப்பிட குழந்தைங்க இந்த மாதிரி மட்டன் குழம்பு போட்டோம்னா ஒரு சத்து கொஞ்சம் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் இதில் போடுறேன். பீன்ஸ் எல்லாம் கேரட்டும் போடலாம். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சோம் அதை ஆட் பண்ணிடலாம். ரிச்சான மட்டன் குருமா ரெடியாக போகுது. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். தயிர் வேணாலும் கொஞ்சம் சேர்க்கலாம், ஆனால் நான் சேர்க்கல. குக்கரை இப்போ ஒரு கொதி வந்தோன்னா நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். விட்டதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மட்டன் குருமா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம இதை வந்து நைட்டு ஒரு வாட்டி சூடு பண்ணிவிட்டு நம்ம நைட்டு நோம்பிட்ட வந்துட்டு மட்டன் குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, மட்டன் எலும்புக்கறி எல்லாம் போட்டு மட்டன் குருமா இது பரோட்டாவுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மட்டன் குருமா ரெடி. இப்போது நான் இந்த மட்டன் குருமாவை இந்த சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்.